ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அழகான ஒரு ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் பேர் உபுண்டு. ஒரு மனிதவியல் ஆராய்ச்சியாளர் இருக்காரு. அவர் ஒரு குரூப் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கிட்ஸுக்கு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த கேம் என்னன்னா, ஒரு ட்ரீக்கு அடியில் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. யார் இந்த பேஸ்கெட்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த என்டையர் பேஸ்கெட்டுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த குரூப் ஆஃப் கிட்ஸ் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க கையை அழகாக கோத்துக்கிட்டு ஓடி போய் ஒன்றா அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டை டச் பண்ணி அதில் உள்ள ஃப்ரூட்ஸை எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஆராய்ச்சியாளர் அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணீங்க? யாராவது ஒருத்தர் ஓடி போய் முதல்ல அதை ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த என்டையர் பேஸ்கெட்டும் கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்களாம், எங்களோட இனத்தில் உள்ள மற்றவங்க சோகமாக இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு வெற்றியை சுவைக்கிறது, நாங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த சமயத்தில்? ஸோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாரும் எங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எங்களோட இனம் அனைவரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற கான்செப்டை அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த உபுண்டு மூலமாக நம்ம லேர்ன் பண்ணுறது, நான் அடையணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து நகர்ந்து என்னுடைய இனம், சக மனிதர்கள், என்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் வெற்றி அடையணும், ஒட்டுமொத்த மனித இனமுமே செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் வசுதைவ குடும்பகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த உலகம் முழுக்கவே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாரும் வெற்றி அடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா. தேங்க்யூ.